அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் தஃப்சீர் கலை என்ற ஒரு தலைப்பை ஆரம்பிச்சிருக்கிறோம் இஸ்லாமிய நாகரிக பாடத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் இந்த தஃப்சீர் கலை எப்படி இருந்துச்சு என்று நாங்கள் பார்த்துட்டோம். இந்த கிளாஸில் நாங்கள் பார்க்க போகிறது சஹாபாக்கள காலத்தில் இந்த தஃப்சீர் கலை எப்படி இருந்தது. ஒரு விஷயத்தை நாங்கள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்போ உங்களுக்கு ஒரு வருத்தம் வருது, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் உங்களை எல்லாம் செக் பண்ணி உங்களுக்கு என்னென்ன வருத்தம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டில் எழுதி தராரு. அந்த வருத்தத்துக்கு இந்த டெப்லெட் தான் போடணும் எழுதி தராரு. இதை நீங்கள் எடுத்துட்டு வீட்டுக்கு வாரீங்க. வீட்டுக்கு உங்களோட தம்பி அல்லது தங்கச்சி அதை லிஸ்ட்டை வாசித்து பார்த்து போட்டு இது இந்த குளிசை தான் இவர் எழுதியிருக்கிறாரு, நாங்கள் போய் அதை வாங்கிட்டு வருவோம், அல்லது நான் போய் ஃபார்மசியில் அதை வாங்கிட்டு வரேன் அப்படின்னா நீங்கள் அதை கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன் கேட்க மாட்டீங்க? டாக்டர் எழுதினது அதை படித்து நாங்கள் வாசித்தாலே விளங்காது. ஏன் எங்களோட வாப்பா வாசித்தாலே விளங்காது, அல்லது பெரிய ஒரு சார் வாசித்தாலே விளங்காது. அந்த ஒரு ரிசிப்டை எங்களோட தம்பி தங்கச்சி வாசித்து இதுதான் டெப்லெட் நாங்கள் நம்பி வாங்குவோமா? ஒருவேளை அதை நம்பி வாங்கி நாங்கள் போட்டால் அப்புறம் எங்களுக்கு என்ன நடக்கும்? அப்போ உங்களுக்கு விளங்கும். அப்படி இல்லை, ஒரு அறிவார்ந்த ஒரு ஆள் எழுதினத்தை அதே நுழைஜ் உள்ள இன்னொரு ஆள் தான் வாசிக்கணும், அல்லது அந்த நுழைஜ் இல்லாட்டியும் ஒரு அளவு அதை விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு ஆள் தான் அதை வாசிக்கணும், இல்லாட்டி அது பிரச்சனை வந்துடும் நமக்கு தெரியும். இதே போல தான் இந்த தஃப்சீர் இருக்கு தானே. தஃப்சீர்னா என்ன? குர்ஆன்ட விளக்கம். இப்போ எனக்கு அரபுல குர்ஆன் ஓதுறீங்க, உங்களுக்கு கருத்து விளங்கல்ல, என்ன செய்வீங்க? தமிழ் தர்ஜுமா எடுத்து வாசிப்பீங்க. தமிழ் தர்ஜுமா எடுத்து வாசிக்கிறீங்க, அப்பவும் கருத்து விளங்கல்ல. இப்போ என்ன செய்வீங்க? டக்குன்னு விளக்க உரைக்கு போவீங்க. அதுதான் தஃப்சீர். இந்த தஃப்சீர் கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் 500க்கும் மேற்பட்ட தஃப்சீர்கள் இருக்கு. 500 இல்லை, ஆயிரக்கணக்கான தஃப்சீர்கள் இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கு நேற்று எழுதப்பட்ட தஃப்சீர் இல்லை, இன்றைக்கும் எழுதப்படுது, நேற்றும் எழுதப்பட்டுச்சு, சஹாபாக்கள் காலத்துலேயும் இது எழுதப்பட்டுச்சு, நபியாவோட காலத்தில் கூட அது எழுதப்பட்டுச்சு. இப்படிப்பட்டது தான் இந்த தஃப்சீர். சரியா? இப்போ தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த தஃப்சீர்னா என்ன. அல்லாஹ்வோட வேதமான அல் குர்ஆன்ட விளக்க உரை. அல் குர்ஆன்ட விளக்க உரைன்னு சொன்னால் இந்த அல் குர்ஆனை யார் இறக்கினது? அல்லாஹ். சரியான விட. அல்லாஹ் தஆலா யாரு? இந்த வானத்தை படைச்சவன், இந்த பூமியை படைச்சவன். அது எவ்வளோ நுணுக்கமாக படைச்சிருக்கிறான், எவ்வளோ நுணுக்கமாக படைச்சிக்கிறான். இந்த வான பூமியில் நாங்கள் ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது அல்லாஹ்வோட அந்த ஞானம் எவ்வளோ உச்சகட்டத்தில் இருக்குது, எவ்வளோ உச்சகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தை நுணுக்கமாக படைச்சிக்கிறான். அப்படிப்பட்டவன் தான் இந்த குர்ஆனை இறக்கியிருக்கிறான். இந்த குர்ஆனுக்கு நானும் நீங்களும் பதில் சொல்லலுமா? நானும் நீங்கள் சும்மா விளக்க வர சொல்லலுமா? ஏலாது. எப்படி அந்த டாக்டர் ரெசிப்டுக்கு இந்த தம்பி தங்கச்சி சொல்ல போன பிரச்சனை வருமோ, இதே மாதிரி நிறைய பிளவு விடுவோம் நாங்கள், நிறைய பிரச்சனை வரும். எனவே யாருக்கு அதை பற்றின அறிவு இருக்குதோ அவர் தான் அதுக்கு விளக்கம் சொல்லணும். ஓகே தானே? அந்த வகையில் தான் அல் குர்ஆன் அல்லாஹ்வோட வேதம். இதுக்கு விளக்கம் செல்ல தகுதியானால் யாருண்டா? முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படின்னா அல்லாஹ் முஹம்மத் நபிக்கு இந்த வேதத்தை கொடுத்து விளக்கத்தையும் கொடுத்துருந்தான், அதை குர்ஆன்ல உறுதிப்படுத்துகிறான். சரி, இப்போ ஒரு பிரச்சனை வருது. முஹம்மத் நபி தான் மரணிச்சிட்டாங்க, அவங்க மரணிச்சிட்டாங்க. இப்போ யார் விளக்கம் சொல்கிறது? நபி அவங்களோட அடுத்த தரத்துக்கு இருக்கிறது யாரு நாங்கள் பார்க்கும்போது அதுதான் சஹாபாக்கள். ஏன் சஹாபாக்கள் அந்த தரத்தில் இருக்கிறாங்க? காரணம் என்னண்டா, சஹாபாக்கள் நபி அவங்களோட வாழ்ந்தாங்க, வஹி இறங்கினத்தை கண்ணால் பார்த்தாங்க. அது மட்டுமா, அவங்க நபி அவங்களோட போகிற இடத்துக்கு போனாங்க, வார இடத்துக்கு வந்தாங்க. நபி அவங்களோட காலத்தில் வாழ்ந்ததால் நல்ல அரபு மொழி தெரிஞ்சிருந்துச்சு, கால சூழல்கள் தெரிஞ்சிருந்துச்சு. இப்படி ஒரு ஆக்களாக சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு நாங்கள் குர்ஆனை விளங்கி கொள்கிறோம்னா எங்களுக்கு பல தடைகள் இருக்குது. ஏன்னா நாங்கள் வாழ்ந்த கலாச்சாரம் வேறு, நாங்கள் படித்த ஸ்கூல் வேறு, நாங்கள் அதன் அடிப்படையில் இதையும் சிந்திப்போம். அடுத்தது எங்களுக்கு குர்ஆனை விளங்குறோம், நாங்கள் அரபு மொழி படிக்கணும், அரபு மொழி படிக்க எவ்வளோ சிக்கல், எல்லாத்தையும் தாண்டி விளங்க போனால் நாங்கள் என்ன செய்வோம்? எங்களோட இலங்கையில் இருக்கிற சூழ்நிலையை வச்சு தான் குர்ஆனை சிந்திப்போம். இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் சஹாபாக்கள் தூய அரபு மொழி பேசினாங்க. அவங்களுக்கு இந்த தத்துவத்தில் தாக்கம், கிரேக்கத்தில் இருக்கிற தத்துவத்தில் தாக்கம் என்ன, அவங்க அந்த புத்தகம்லாம் படித்தது இல்லை, வேற ஒரு தாக்கம் இல்லை அவங்களுக்கு. அவங்களோட உள்ளம் வெற்று பாத்திரத்தை போல இருந்துச்சு. தூய மொழியில் அரபு பேசினாங்க. அவங்க நபி அவங்க வாழ்ந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாங்க.
எனவே குர்ஆன் என்ன சொல்ல வருதுங்கிறத நபி அவங்களும் புரிஞ்சாங்க, சஹாபாக்களும் ஓரளவு புரிஞ்சிருந்தாங்க. புரியாத விஷயங்களை நபி அவங்கள்ட்டே கேட்டு அவங்க டவுட்டை கிளியர் பண்ணி வச்சு கொண்டிருந்தாங்க. எனவே நபி அவங்க மரணிச்சதுக்கு பிறகு யார் இப்போ குர்ஆனுக்கு தஃப்சீர் பண்ணுற என்ற ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா மக்கள் எல்லாரும் வந்து இந்த குர்ஆன்ட விளக்கம் என்ன, எனக்கு இது விளங்குது இல்லையே இப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எனவே தான் இப்போ உதாரணமாக எனக்கிட்ட கூட கிட்டத்தில் ஒரு பொடியன் கேட்டான். அவன் என்ன கேட்டான் அப்படின்னு சொன்னால், குர்ஆனில் ஒரு வசனம் ஒன்று வருகிறது, அதில் விளக்கம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டேன். அப்போ நான் சொல்லியிருந்தேன். இதே மாதிரி சஹாபாக்கள் காலத்தில் அந்த டைமில் இருந்த மக்கள் எல்லாம் பெரிய அறிவாளிகள். ஆனால் அவங்களுக்கு சில டைமில் குர்ஆனில் டவுட் வரும். அவங்க போய் சஹாபாக்களை கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த சஹாபாக்கள் அந்த மக்களுக்கு அந்த குர்ஆன்ட விளக்கம் என்ன தெரியுமா, இதுதான் அப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. எனவே தான் சஹாபாக்கள் காலத்தில் இந்த தஃப்சீர்களை எப்படி இருந்தது, சஹாபாக்கள்லாம் எப்படி அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்கங்கிற விஷயத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இது இவ்வளவு நான் சொன்னது ஒரு அறிமுகம், உங்களை பாடத்துக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு அறிமுகம். இப்போ பாடத்துக்கு வந்துட்டீங்க தானே, இப்போ என்ன சப்ஜெக்ட் பேச போகிறோம் உங்களுக்கு விளங்குது தானே. இப்போ நாங்கள் பாடத்துக்குள்ளே போவோம். முதலாவது நபித்தோழர்களின் காலம். இல்லை, நல்லா விளங்கி கொள்ளுங்க. நபித்தோழர்கள காலத்தை பொறுத்த வரைக்கும் முகமது நபி மரணிச்சதுக்கு பிறகு நிறைய மக்கள் நபித்தோழர்கள்ட்ட விளக்கம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூறாட விளக்கம் என்ன, இந்த வசனத்தில் விளக்கம் என்னன்னு. எனவே நபித்தோழர்களும் அவங்களுக்கு எல்லாரும் ஒரே அறிவு தரத்தில் இருக்கல. சிலவங்க அந்த தஃப்சீரில் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இதில் இருக்கல. ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் தஃப்சீரில் விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவு இருந்தாங்க. எனவே அவங்க தங்களோட வாயால் தஃப்சீர் குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ இதுதான் எங்களோட முதலாவது பாயிண்ட்ஸில் இருக்குது. நாளாக மைண்ட் மேப் வந்துருக்கீங்க தானே, அந்த மைண்ட் மேப்பில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸை பாருங்கள். இதை தான் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ எப்படி இவங்க விளக்கம் கொடுத்தாங்க, சஹாபாக்கள் இந்த குர்ஆனுக்கு எப்படி விளக்கம் கொடுத்தாங்க, இவங்களுக்கு எப்படி இந்த விளக்கம் தெரியும் அப்படின்னா, முதலாவது என்ன செய்வாங்க தெரியுமா, குர்ஆனில் ஒரு வசனத்தை கேட்டால் அதுக்கு விளக்கமாக இன்னொரு குர்ஆன் வசனத்தை சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த பிரபஞ்சத்தை படைத்து அல்லாஹுக்கு எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குன்னு சொன்னால் அவங்க கேட்பாங்க இதுக்கு என்ன விளக்கம்டா. சஹாபாக்கள் சொல்லுவாங்க இன்னொரு குர்ஆன் வசனத்தோட சொல்லி அதில் இதுதான் இதில் விளக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இருந்தாங்க. இரண்டாவது ஒரு வழிமுறை கையாண்டாங்க, குர்ஆனுக்கு ஹதீஸ் மூலமாக விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு குர்ஆன் வசனத்துக்கு டவுட் கேட்குறாங்க அப்படின்னா, இது இதுக்கு விளக்கம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் அவர்கள் இப்படி செஞ்சாங்க, அதுதான் இதில் விளக்கம் அப்படின்னு குர்ஆனுக்கு ஹதீஸ் மூலமாக விளக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னும் சில டைம் என்ன செய்வாங்கன்னா, குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்க போகல, குர்ஆனையும் ஹதீஸ்லேயும் இருக்கிற ஒரு விஷயத்தை யோசித்து அவங்க இஜ்திஹாத் செஞ்சு ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க. அதாவது ஒரு கேள்வி தனக்கிட்ட யாராவது கேட்டால் யோசிப்பாங்க, குர்ஆனில் இப்படி இருக்குது, ஹதீஸில் இப்படி இருக்குது, அவங்க ரெண்டையும் இணைச்சி பார்த்து இதுதான் விளக்கம் அப்படின்ட்டு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அவங்க யோசித்து இஜ்திஹாத் செஞ்சு ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க. இது மூணாவது முறை. நாலாவது என்ன செய்வாங்கண்டா, சிறிய சஹாபாக்கள் இருந்தால் பெரிய சஹாபாக்கிட்ட போய் அதுக்கான விளக்கத்தை கேட்டு விளக்கம் சொல்லுவாங்க. இப்போ விளங்கிட்டா உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இப்னு அப்பாஸ் அலி சின்ன பிள்ளை, அப்போ ஏன் இவருக்கு நீங்கள் பெரிய இடம் கொடுக்குறீங்க அப்படி இப்படிலாம் கேட்குற டைமில் எல்லா சஹாபாக்களையும் கூட்டி வச்சு அபூபக்கர் அலி சொல்கிறாங்க, இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் தானே, அந்த சூரா ஏன் இறங்கிச்சு, என்ன அர்த்தம் அப்படி கேட்டாங்க. அப்போ அந்த டைமில் அவங்க ஓரளவு ஒரு கருத்து சொன்னாங்க. அந்த டைமில் இப்னு அப்பாஸ் அலிகிட்ட கேட்டாங்க. அவர் சொன்னார் என்னண்டா, அது நபி அவங்களோட அந்த அதாவது என்ன அந்த சூறா அப்படின்னு சொன்னால் நபி அவங்களோட மரணத்தை சொல்கிறது, அது நபி அவங்களோட வெற்றியை குறிக்குதுன்ற மாதிரி அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க. அவ எல்லாரும் பாராட்டினாங்க. என்ன அப்படின்னா, அல் குர்ஆன்ட வசனங்களை அதில் பொருள்களை சஹாபாக்கள் விளங்கி வச்சிருந்தாங்க. அந்த விளங்கி வச்சிருந்த விளக்கத்தின் மூலமாக மக்கள் கேட்டு வரும்போது இந்த 4 முறைகளையும் விளக்கம் கொடுத்தாங்க. எப்படி, ஒரு ஆள் ஒரு டவுட் கேட்குறாரு, ஒரு குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் கேட்குறாரு, இவர் என்ன செய்வார், இன்னொரு குர்ஆன் வசனத்தை சொல்லி அவர் விளக்கம் கொடுப்பார், அல்லது இன்னொரு ஹதீஸை வச்சு விளக்கம் கொடுப்பார், அல்லது இஜ்திஹாத் செஞ்சு விளக்கம் கொடுப்பாங்க, அல்லது மூத்த சஹாபிகிட்ட கேட்டு விளக்கம் கொடுப்பாங்க. எனவே இது 4ஐயும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்படி யாரெல்லாம் இருந்தாங்க விளக்கம் கொடுத்தாங்க? எல்லா சஹாபாக்களும் விளக்கம் கொடுத்தாங்களா? இல்லை. அதுக்குன்னு சொல்லி ஒரு முக்கியமான சில சஹாபாக்கள் இருந்தாங்க. யாரு? ஃபஸ்ட்டு 4 ஹலீஃபா உங்களுக்கு தெரியும், அபூபக்கர் அலி, உமர் அலி,
உஸ்மான் அலி, அலி அலி. அடுத்தது யாருண்டா குர்ஆன் தொகுத்தது யாரு உங்களுக்கு தெரியும், ஜைத் பின் சாபித் அலி. அடுத்தது இந்த குர்ஆன் தஃப்சீர் விஷயத்தில் அடிக்கடி வர பேர் ஒன்றுதான் இப்னு மசூத் அலி. அப்போ 7 பேர் வந்துட்டு. அதே போல் உபை இப்னு கப்ர் அலி, அதே போல் இப்னு அப்பாஸ் அலி, அபு மூசா அஷ்ஷரி அலி, இப்படி இருக்கிறாங்க. 9 பேர் கிட்ட இருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் அந்த காலகட்டத்தில் நல்ல தஃப்சீரில் உச்சகட்ட அறிவுள்ளாகலாம் பார்க்கப்பட்டுச்சு. எந்த அளவுக்குண்டா இந்த அபூபக்கர் அலி இருக்காங்க தானே, ஒரு நாள் இருந்து கொண்டு இருக்கும்போது இந்த நான் நினைக்கிறேன் இதாஜா நஸ்ருல்லாஹி ஃபதஹ்னு நினைக்கிறேன் அந்த சூறா இறங்குது. இறங்கின உடனே இவர் அழுகிறாரு. அப்போ அழுகிறார். அவ எல்லாரும் கேட்குறாங்க ஏன் அழுகிறீங்கன்னு. அவர் சொல்கிறாரு, நபி அவங்க மரணிக்கிற நேரம் வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த குர்ஆன் வசனம் இறங்கும்போது அது என்ன சொல்ல வருது, அதோட நோக்கம் என்ன அது விளங்கி வச்சுருந்தாங்க. அந்த விளக்கத்தை தான் நாங்கள் தஃப்சீர்னு சொல்லுவோம். எனவே நாங்கள் இப்போ என்ன செஞ்சோம், ஃபெஸ்ட்டுக்கு இருக்கிற பாயிண்ட்ஸை பாருங்கள். நபி அவங்க மரணத்துக்கு பின்னால் மக்கள் எல்லாரும் தஃப்சீர் யார்கிட்ட கேட்குறோன்ற ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்போ எல்லாரும் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க. சஹாபாக்கள் அறிவு மட்டும் அந்த டைமில் எல்லாரையும் ஒன்று மாறி இருக்கல, கொஞ்சம் பேர் தான் தஃப்சீர் துறைக்கு நல்லா ஃபேமஸாக இருந்தாங்க. இவங்க எப்படி விளக்கம் கொடுத்தாங்க, 4 முறை பார்த்து குர்ஆன் மூலம், குர்ஆனுக்கு ஹதீஸ் மூலம், குர்ஆனுக்கு இதிஹாத் மூலம், குர்ஆனுக்கு இன்னொரு மூத்த சஹாபி மூலமாக கொடுத்தாங்கன்னு பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம், எல்லாருமே தஃப்சீர் ஆசிரியர்களாக இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அவங்க யாருன்னு பார்த்துட்டோம். இது தவிர இன்னும் கொஞ்சம் சஹாபாக்கள் இருந்தாங்க, அவங்களும் தஃப்சீருக்கு விளக்கம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஓவரா கொடுக்கல. ஆனால் இவங்களும் ஓரளவுக்கு தஃப்சீருக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அதெல்லாம் யாரு, ஆயிஷா அலி, அபூ ஹுரைரா அலி, ஜாபிர் அலி, அப்துல்லா இப்னு அம்ர், இப்படி கொஞ்சம் பேர் இந்த விஷயங்களை செஞ்சாங்க. சரியா? கடைசியாக நபித்தோழர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இரவு பகலாக இந்த குர்ஆனை படித்தாங்க. தாம் அறியாததை இன்னொரு மனிதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொண்டாங்க. எந்த அளவுக்குண்டா இப்னு அப்பாஸ் அலி அவங்களுக்கு ஹலக்க, பாத்திர் இப்படியான சில சொற்களுக்கு விளக்கம் தெரியாமல் போயிட்டுது. இதை ஒரு காட்டரபிட்ட இருந்து கேட்டு படித்தாங்க. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்குண்டா. யார், உமர் ரலியல்லாஹு நினைக்கிறேன், அவர் சில வசனங்களை படிக்கிறதுக்கு 13 வருஷம் எடுத்தாராம். அதே போல் அவரோட மகன் இப்னு உமர் சில வசனங்களை படிக்க 8 வருஷம் எடுத்தாராம். ஏன், அவங்களுக்கு பாடம் எல்லாம் ஒரு கவதினாலே பாடமாயிரும். ஆனால் அந்த வசனத்தை சரியாக விளங்கி அது ஏன் இறக்கப்பட்டது விளங்கி அதை அப்படியே வாழ்க்கையில் அமல் செய்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ காலம் எடுத்திருக்குது. இப்போ இப்னு மசூத் அலி சொல்லுவாங்களே, அவங்க ஒரு 10 வசனத்தை பாடமாக்கி அதை விளங்கி அதை அமல் செய்யாமல் அடுத்த 10 வருஷத்துக்கு போக மாட்டாங்க. அப்போ இப்படி தான் அந்த சஹாபாக்கள் இருந்தாங்க. எனவே தான் நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் கடும் இறையச்சம் உள்ளவங்களாம் இருந்தாங்க. குர்ஆனை கடுமையாக விரும்பினாங்க. இப்னு மசூத் அலி சொல்லுவாங்களாம், அழுதுட்டு குர்ஆனை கொஞ்சிட்டு சொல்லுவாங்களாம், ஹாதா கலாம் ரப்பி, இது என்ற இறைவனுடைய வார்த்தை சொல்லி அவங்க அழக்கூடியவங்களாக இருந்தாங்களாம். எனவே தான் அந்த சஹாபாக்கள் இப்படி தஃப்சீருக்கு விளக்கம் கொடுத்திக்கிறாங்க. இப்போ நாங்கள் அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த நபித்தோழர்களோட தஃப்சீர் துறை பணிகள் எப்படி இருந்துச்சு நாங்கள் பார்க்க போகிறோம்.